வணக்கம். கடைசியாக என்ன பேச சொன்னாங்க. அதனால எல்லாரும் பேசியாச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி சார் வந்தாங்க. ஏன்னா நிறைய ஏற்கனவே நிறைய சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமான பீரியட் நிறைய தாண்டி தான் நாங்க அப்படி ஒவ்வொரு காலமா ஓட்டி வந்தோம். சார் வரும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சாருடைய ஃப்ரெண்டு நேரு சார் இருந்தாங்க. சாருக்கு நேர் ஆப்போசிட். இவர் எவ்வளவு அமைதியோ அது அவ்வளவு தூரம் எமோஷன்ஸை பூரா அப்படி கொட்டிடுவார். டேபிள் ஓங்கி தட்டி அந்த கண்ணாடியெல்லாம் செதறி போயிடுச்சு. அந்த மாதிரி அவர் இன்னும் எனக்கு ஃப்ரெண்டு தான். என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, அது வேற விஷயம். பட் சார் வந்தோடனே எப்படி இருப்பாரோன்னு ஒரு பயமா இருந்துச்சு. சார் என்ன ஒண்ணுமே பேச மாட்டாரு. எனக்கு இன்னொரு டவுட் வந்துடும், நமக்கு தான் காது கேட்கலையா இல்ல. இப்பவும் பாத்தீங்கன்னா நான் சேர்ல உட்காந்து பேசுறத விட சார் பக்கத்துல போய் காதப்படி வச்சுட்டு தான் நின்று பேசுவேன். ஏன்னா அப்பதான் எனக்கு அவர் சொல்றது 100% என்னால வாங்கிக்க முடியும். ரொம்ப அமைதி, அன்பானவர். சில முடிவுகள்ல ரொம்ப உறுதியா இருப்பார். எவ்வளவு பேசினாலும் அப்படின்றாரு. என்ன சார், ரொம்ப இறக்க குணம் உண்டு, தாழ்மை, பொறுமை. அந்த ஃபிளட் அவர் பீரியட்ல உள்ள பெரிய பிரச்சனை வந்து ஃபிளட் தான். ஃபிளட்ல இருக்கும்போது இதுவரைக்கும் எந்த கிரைசிஸ்னாலுமே டீன்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற டீம் நாங்க தான் உட்கார்ந்துருப்போம். ஆனால் அந்த ஃபிளட் டைம்ல பாத்தீங்கன்னா சார் வந்து வீட்டுக்கு போகவே இல்லை, இங்கேயே தான் இருந்தார். என்னெல்லாம் நீங்க போய் நைட்டு போயிட்டு நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய அளவுல சார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவரே ஷோல்டர் பண்ணிக்கிட்டாரு. இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்சைட் த கேம்பஸ் வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, பட் அது முடியல. அது வந்திருந்ததுன்னா இவ்வளவு கிரைசிஸ் இருந்திருக்காது. நம்ம அழகா யுனைடெடா அந்த ஹாஸ்பிட்டல கொண்டு போயிருக்கலாம். எவ்வளவு முயற்சி பண்ணாரு. எனக்கு அந்த இதுல நான் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காட்டல, நானே ஒத்துக்கிறேன். கரோலின் மேடம், ஃபெபின் மேடம் பார்ப்பாங்க. சார் வந்து டெய்லி போயிடுவாரு. எல்லா ப்ரொஃபஸரையும் வர சொன்னாலும் யார் வந்தாலும் வரட்டாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு போயிருக்க மாட்டாரு. மற்றபடி நேற்று வரைக்கும் போய் எல்லாம் ஓபி எப்படி நடக்குது எல்லாத்தையுமே பார்த்து வந்தாரு. இப்ப இந்த கேஸ் கிரைசிஸ்லயும் ப்ரிலிமினரியா என்னென்ன ஒர்க் பண்ணணும், எப்படி மெனு நம்ம வந்து ஆக்சுவலா நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்த மெனுவை தான் அங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ரெக்கமெண்ட் ஆகி வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து சொன்ன மாதிரி இவர்கிட்ட பேசினவங்க வந்து அவ்வளவு க்ளோஸா ஆயிடுறாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. அதுக்கு பிறகு ஹெல்ப்புங்கிறது தானா வந்துருது. கலெக்டர் வந்து அவரை அவ்வளவு தூரம் மதிப்பா வச்சிருப்பாரு. இங்க வந்து ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவ்வளவு மற்ற இடங்கள்ல அவருடைய ரியாக்ட் பண்றதுக்கும் மெடிக்கல் எங்க வந்தாச்சுன்னா சாரை பார்த்து அவ்வளவு அமைதியா போயிடுவாரு. மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான். இன்னைக்குதான் உண்மையை சொல்லணும். சார் வந்து இங்கே ஒரு ரீஷஃபிள் இருந்துச்சு, அது கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே ரீஷஃபிள் பண்ற மாதிரி இருக்கும்போது சார்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் நீங்க கன்டினியூ பண்ண விரும்புறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் வந்து நான் யார்ட்டையும் எனக்கு மாத்தணும்னு சொல்ல மாட்டேன், மாத்தாதன்னு சொல்ல மாட்டேன்னு. சரி நீங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இல்லை அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நம்ம எம்பி மேடம், மினிஸ்டர் மேடம் எல்லாம் பார்த்த பிறகு இவருக்கு எந்த ரீஷபிள்லுமே தூத்துக்குடி இருக்காது, அது தனியா தூக்கி வச்சுட்டாங்க. அதனால இதான் நடந்த விஷயம். மேடமும் சொல்லிட்டாங்களா, நீங்க வேற ஊருக்கு போய் இருக்கிறதுக்கு நீங்க இங்கேயே இருங்க, நான் திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குன்னு சொல்லி மேடமும் அதை சொல்லி, அதுதான் நடந்த ஃபேக்ட். எந்த இதுலையுமே தூத்துக்குடியை காட்ட மாட்டாங்க, அது மற்ற இடத்துக்கு தான் ரீஷபிள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுடைய சாரோட மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. அது தூத்துக்குடியில தான் நடக்க போகுது, திருச்செந்தூர்ல. அதனால நம்ம இதே மாதிரி கேதரிங்கா நம்ம போகலாம். ஏன்னா சார் அவங்க என்கிட்ட சொன்னாரு. சார் இதெல்லாம் ஓப்பனா சொல்லிட்டேன், ஒன்றும் தப்பா நினைச்சுக்காங்க. மேடத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், இங்கேயே இருந்து ரிட்டையர் ஆகணும் என்ன மேடம். அது சார் சொல்லிட்டேன், இவ்வளவு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்போது எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேடமும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. மற்றபடி எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பொறுப்பை வந்து மேடம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒப்படைக்கக்கூடிய மனிதர் வந்து கரெக்டா அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கையோட கொடுப்பாங்க. அது எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கும். அது வந்து சாருடைய சக்சஸ்ல அது ஒண்ணு. எல்லாம் எந்த பிரச்சனைனாலும் இதை யார் கரெக்டா செய்வான்னு பார்த்து அந்த பர்சன்ட்ட கொடுத்துருவாங்க. பிறகு அது இது தொந்தரவு பண்ணி கேட்க மாட்டாங்க, என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு சார்கிட்ட சொல்லுவோம். ஆக்சுவலா சார் ஊருக்கு லீவுக்கு எங்கேயாவது போயிருந்தா கூட சார்கிட்ட சொல்றது அப்படிதான், ரொம்ப பிரச்சனையா இருந்தா மட்டும்தான் உங்களை கால் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு. அவரும்
என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எதுவும் இஷ்யூஸ் வந்தால் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சாருக்கு ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு கால் பண்ணுவேன். அந்த மாதிரி சார் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்கையும் ரொம்ப ஃப்ரீயாக நம்மளை விட்டுருவாங்க. எனக்கு மட்டும் ஒரே ஒரு அட்வைஸ், ஏதாவது விசிட் வந்தால் சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமாக பேசுங்க, டென்ஷன் ஆகி பேசிடாதீங்கம்பாங்க. அப்படி இருந்தாலும் நானும் பேசிடுவேன் ஏதாவது. சரி, இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் எங்களையும் சேர்த்துக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த சாங்ஸ் 2 இது பண்ணது, அந்த டான்ஸு, இது எல்லாமே இது வரைக்கும் எந்த டீனுடைய ஃபங்க்ஷன்லையும் நம்ம பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பாட்டெல்லாம் எழுதி ஃபெபின் மேடம், கரோலின் மேடம், சூர்யா மேடம் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் அதை நம்ம இது பண்ணோம். அதை வந்து பெர்மிட் பண்ணிங்க கொஞ்சம். நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இங்கே வந்திருந்த இந்த நர்சிங் ஸ்கூல் பிள்ளைங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே என் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த 3 வருஷம் எங்களோட நீங்கள் வேலை பார்த்ததுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். சாருக்கு திரும்ப திரும்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். நன்றி சார்.